guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வந்து டேட்டா ஃபில்டரிங் பார்த்தோம். டேட்டா ஃபில்டரிங்கில் நம்ம லாஸ்ட் டைம் எப்படி வேறு அண்டு ஆர்லாம் யூஸ் பண்ணுற பார்த்தோம். இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து நான் மெத்தட்ஸ் மூலமாக எப்படி வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணுறது டேட்டா ஃபில்டரிங் பார்ட்லேயே பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ஃபில்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்கிப்போ நான் வந்து லிமிட் எப்படி யூஸ் பண்ண சொல்லணும்னு பார்த்தேன். ஸோ அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த டேட்டா அப்படியே தான் இருக்குது. நான் ஆர்டர் பை கமெண்ட் பண்ணிட்டு வேறும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஆர்டர் பை இருக்கட்டும். பெஸ்ட்டு மீன்ஸ் இப்போ வந்து எனக்கு வந்து 100 டேட்டா இருக்குது. நம்ம 100 இது இன்சர்ட் பண்ணோம். இப்போ வந்து எனக்கு வந்து லிமிட் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்னு ஒரு கீவேர்டு இருக்குது. எனக்கு எத்தனை வேணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 5 தான் வேணும்னு சொன்னேன்னா எனக்கு 5 ரெக்கார்டு தான் வரும். இப்போ அடுத்த 5 வேணும் அந்த மாதிரி பண்ணோன்னா அதுக்கு தான் வந்து ஸ்கிப்பு யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணோன்னா ஸ்கிப்பை வந்து நம்ம 0 கொடுத்துறேன். 0 கொடுத்துறேன்னா எனக்கு எந்த ரெக்கார்டு ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து 2333 டிஃபால்ட்டாக இருக்கும். நான் ஸ்கிப்பை கமெண்ட் பண்ணி கிளிக் பண்ணாலும் 2333 தான் வருது. இப்போ நான் வந்து ஸ்கிப் வந்து என்ன பண்ணுறேன்னா அடுத்த 5 ரெக்கார்டு வேணும். மொதல் 5 ரெக்கார்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லிமிட் 5 தான் கொடுக்கும் எனக்கு. அப்போ லாஸ்ட் டைம் 4 வந்துச்சா, அப்போ வந்து பார்த்தா 55586. இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா 10 கொடுத்துக்கோங்க. 10 கொடுத்தீங்கன்னா 2333 போட்டு அடுத்து 55. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அங்கே அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் ஸ்கிப் பண்ணுறது. இப்போ வந்து லிமிட் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்கிப் வந்து நான் வந்து எனக்கு ஒரு 5 ரெக்கார்டு ஒரு 10 ரெக்கார்டு நான் இப்போ ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் பேஜில் சென்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 5 ரெக்கார்டில் 10 ரெக்கார்டு காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக 10 ரெக்கார்டு தான் இருக்கும். அப்போ வந்து உங்கள் ஸ்கிப் வந்து என்ன இருக்கும்னா 0வாக இருக்கும். ஸோ இங்கே 10 ரெக்கார்டு காட்டுவீங்க. இங்கே 10 ரெக்கார்டு இருக்கும். இப்போ அடுத்த செகண்ட் பேஜ் போகும்போது என்னன்னா ஸ்கிப்பில் வந்து 10,000, இது இப்போ லிமிட் 10 தான் இருக்கும். அப்போ அடுத்த ஒரு 10 ரெக்கார்டு காட்டுவோம். இப்போ தேர்டு பேஜ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 20,000, ஏன்னா 10 ரெக்கார்டு காட்டுறோம்ல 20,000. இப்படி நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது உங்களுக்கு பேஜஸ் வந்து 100 லிமிட் ரீச் ஆகும்போது 100 ரெக்கார்டு ஸ்கிப் பண்ணி மொத்தம் அடுத்த ரெக்கார்டு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்போ வந்து உங்களுக்கு லிமிட் வந்து உங்களுக்கு போட்டாலும் அது டேட்டா இருக்காது. அதுக்கு நம்ம கவுண்டெல்லாம் பண்ணுவோம். அது அப்கமிங் வீடியோஸில் வந்து அக்ரிகேஷனில் வந்து எப்படி கவுண்ட் எடுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதான் வந்து ஸ்கிப்பு லிமிட் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜம்பின் பண்ணுவோம் நம்ம இந்த வீடியோ கூடிய ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பற்றி. இப்போ வந்து மேட்ச் வந்து நான் n% தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு வந்து நான் இங்கே நம்ம காலமில் எது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். மேட்ச் n ரிட்டன். இங்கே மோஸ்ட்லி லேபிள் யூஸ் பண்ணுறது நல்லது. எப்போவுமே லேபிள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து எனக்கு இங்கே ஒரே ஒரு லேபிள் பேஜன் மட்டும் தான் இருக்கனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு ரெக்கார்டு இருக்கிறது காட்டி உங்களுக்கு காட்டுறக்காண்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இதில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஒன்று ஸ்ட்ரிங்கு, நேம் ஸ்ட்ரிங்கு, ஏஜ் சேலரி வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்ல இந்த இது நம்பர்ஸ். ஸோ ஆக்சுவலி சேலரி கூட ஃப்ளோட்டாக இருக்கும், நம்ம நம்பராக வச்சுருக்கோம். இது ரேண்டம் இது பண்ணனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல உங்களுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம பண்ண போகிற மெத்தட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே இந்த நேமில் தான் பண்ண முடியும். இது ரேண்டமாக இருக்கும். இப்போ நம்ம நேம் வச்சு நம்ம ஃபர்தராக வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம் பார்க்குறேன். n.name. இப்போ n.nameல் வந்து நான் என்ன பண்ணேன்னா கண்டென்ட்ஸ்னு ஒரு கீவேர்டு இருக்குது. கண்டென்ட்ஸ் வித்து நம்ம என்ன பண்ணேன்னா ஹைஃபன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டர்ன் நான் கொடுக்குறேன் நேம். என்ன பண்ணோம்னா இந்த நேம் ஸ்ட்ரிங்குக்குள்ளே இந்த என்ன லெட்டர் கொடுக்குறோமோ அது இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இஜெட் கொடுக்குறேன். இஜெட் எங்கே இருக்காது. அப்போ வந்து உங்களுக்கு 100 ரெக்கார்ட்ஸ் கொடுக்கும். நான் யூ கொடுக்குறேன். யூ ஒர்க்கால் யூ ஒர்க்கில் நீங்கள் கேட்கலாம் யூ இருக்குல்ல ஏன் இங்கே ஒர்க்கால. ஏன்னா யூ வந்து நம்ம வந்து என்ன லெட்டர் கொடுத்துருக்கோம், கேபிட்டல் லெட்டராக கொடுத்துருக்கோம். யூசர் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஓகே, ஏன் இப்போ வந்து யூ வந்து ஸ்மாலில் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். எனக்கு வந்து அந்த லேர்டு வந்து எனக்கு தெரில அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணால் நீங்கள் ஒரு மெத்தட், இந்த மெத்தட் வந்து டூ லோயர் கொடுத்துட்டு இது பண்ணும்போது என்ன பண்ணணும்னா டூ லோயர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த செக் பண்ணும்போது கண்டென்ட் செக் பண்ணும்போது ஒவ்வொரு நேமையும் உங்களுக்கு லோயராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை போய் செக் பண்ணும், டேரெக்டாக செக் பண்ணாமல். இதே வந்து நீங்கள் டூ அப்பர்னு இருக்குது. அப்பர் கொடுத்தீங்கன்னா இதாகாது. உங்களுக்கு யூ அப்பர் கொடுத்தீங்கன்னா யூசர் எஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இது இல்லை. எஸ் கேபிட்டல் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும்.
ஏன்னா நம்ம அப்பராக மாற்றிட்டோம்ல, இங்கே அப்பராக ரைஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து எனக்கு 100 தான் வேணும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டென்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிடில் பார்ட்டு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுறது நீங்கள் ஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டென்ட்ஸ் யூஸ் ஆகும். இன்னொன்று இருக்குது, நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் டாட் நேம் வந்து ஸ்டார்ட்ஸ் வித்துன்னு இருக்குது. அந்த இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் என்ன ஸ்டார்ட் ஆகுது, யூசர் மைனஸாக ஸ்டார்ட் வித்துன்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா யூசர் மைனஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் தான். நீங்கள் யூஸ் ஸ்மால் லெட்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இதுவும் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் கொடுத்து நீங்கள் ஃபர்தராக இது பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் 76 இது ஸ்டார்ட்ஸ் வித்து. நீங்கள் ஸ்டார்ட்ஸ் வித்து ஃபுல் லெட்டர் கூட கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் 76 கொடுத்தேன்னு சொன்னேன், 76 ஃபுல்லும் கூட இதாகும் கடைசி வரைக்கும் கொடுத்தாலும். ஸோ அதை வந்து எக்ஸாக்டாக அப்படி செக் பண்ண பார்ப்போம். நீங்கள் இப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், நீங்கள் இல்லைனா யூ மட்டும் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு இது என்ன நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். எங்கே வரைக்கும் எண்ட் ஆகுதாலாம் அதுக்கு மேட்ரு கிடையாது. ஸோ இது வந்து ஸ்டார்ட்ஸ் வித்து. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ஸ் வித்து இருக்குது. இதே மாதிரி தான் அது பின்னாடி இருந்து செக் பண்ணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. என்ஸ் வித்து இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து நான் 100 வந்து பின்னாடி இருக்கான்னு செக் பண்ணேன், இங்கே இருக்குது. இப்போ இதே வந்து நான் 10 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 10 எக்ஸாக்டாக இதாகும். இப்போ நீங்கள் மைனஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டேஷ் இதை செக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா கடைசிலேருந்து அதை செக் பண்ணும் என்ஸ் வித்து இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ஸ் வித்து நான் 0 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எதெல்லாம் 0 80 90 100 60 அது எல்லாமே இதாகும். ஸோ இப்போ என்ஸ் வித்து நம்ம எதெல்லாம் கொடுக்குறோமோ இப்போ 1 கொடுத்து வச்சுக்கோங்களேன், எங்கெல்லாம் 1 வருதோ அங்கே ஃபுல்லாக அது மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டார்ட்ஸ் வித்து, என்ஸ் வித்து, 2 லோயர் 2 அப்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதிலே வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், எனக்கு வந்து நம்பர் வந்து எனக்கு பர்டிகுலர் நம்பர் வேணும் 82 அப்போ சம்திங் இந்த நம்பர் வந்து இந்த 2 டிஜிட் தான் வேணும் 1 டிஜிட் தான் வேணும். அப்போல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிஜெக்ட்ஸ் வரும். ஸோ நம்ம அதை வந்து ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. சப்ஸ்ட்ரிங், ட்ரிம், இது நார்மலாக நீங்கள் ஆஸ் எ டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இடத்துல வந்து நம்ம ட்ரிம்லாம் இங்கே செக் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வித்து மூலமாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன், அன்வைன் பண்ணிக்கிறேன். அன்வைன் பெஸ்ட்டு அன்வைன் மூலமாக வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்துருவோம் உனக்கு. ஓகே, திருப்பி வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இங்கே கொடுத்துட்டு இன்னொன்று ஸ்பேஸ் வைக்கிறேன். இப்போ இதே வந்து நான் ரெண்டு பக்கம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இதே இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் 1 1 2 3 சம்திங் ஒரு டெஸ்டிங் பர்பஸ் காண்டி. ஓகே, இப்போ என்னென்னா இது வந்து லிஸ்ட்டு ஒவ்வொன்றா எனக்கு கிடைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரிம் பண்ணி போடுறேன். ட்ரிம் லிஸ்ட் ட்ரிம்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் ஸ்பேஸ் இருக்குதுல்ல. இப்போ எனக்கு இங்கே முன்னே நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் இல்லாமல் எல்லாமே எனக்கு ட்ரிம் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, ரெண்டு பக்கமே ஸ்டார்டிங்காக இருந்தாலும் சரி எண்டிங்காக இருந்தாலும் சரி இதாகிடும். இது லெஃப்ட் ஸ்ட்ரிம் இருக்குது, எனக்கு இந்த லெஃப்ட் சைடு மட்டும் தான் ஸ்ட்ரிம் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிம் கொடுத்தேன்னா நான் லிஸ்ட் கொடுத்தேன் லெஃப்ட் ஸ்ட்ரிம். இதே ரைட் ஸ்ட்ரிம் இருக்குது, அது வந்து நீங்கள் ரைட் ட்ரிம் கொடுத்து அதை பாஸ் பண்ணி இதாகும். இப்போ மொத்தமாக ட்ரிம் பண்ணோம், லெஃப்ட் ஸ்ட்ரிம் ரைட் ஸ்ட்ரிம் பார்த்தோம். இதே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் இருக்குது. ரீப்ளேஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு 3 இது பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே கவனிச்சிங்க இப்போ ப்ராக்கெட் போட்டாலே ஒரிஜினல் ஆக்சுவல் அந்த ஸ்ட்ரிங்கு என்ன கீவேர்ட் சர்ச் பண்ணுறோம், என்ன இதை நம்ம மாற்றணும், அது லிமிட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். 4 இங்கே லிமிட்டும் கொடுத்துக்கலாம். நான் லிமிட் யூஸ் பண்ணதில்லை. இப்போ வந்து நான் வந்து லிஸ்ட் இது பாஸ் பண்ணுறேன். இது பாஸ் பண்ணும்போது என்னென்னா 1 2 3 இருக்கிறதா வந்து என்ன பண்ணேன்னா இங்கே 1 2 3 காட்டில் நான் பெஸ்ட்டானது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸை ஃபுல்லாக நான் டேஷாக மாற்றுறேன், அண்டர்ஸ்கோராக மாற்றுறேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸிக்யூட்டாக ஒவ்வொன்றா வரும். இப்போ நான் ட்ரிம் பண்ணேன்னா இங்கே ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ட்ரிம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையும் ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். லெஃப்ட் ட்ரிம் பார்த்திங்கன்னா இங்கே ரிமூவ் பண்ணி விட்டுருச்சு. ரைட் ட்ரிம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஸ்ட்ரிம் வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுக்காது. இங்கே 2 பக்கம் நம்ம போட்டிருக்கோம். இங்கே ரைட்டு ஸ்ட்ரிம் இருக்குது, லெஃப்ட் ஸ்ட்ரிம்மு. 1 செகண்ட், இது எல் ட்ரிம் லிஸ்ட்டு எங்கே அந்த ஆர்டர் வருது. ஓகே, லெஃப்ட் ஸ்ட்ரிம்மு. லெஃப்ட் ஸ்ட்ரிம்லேருந்து உங்களுக்கு வந்து இங்கே எப்படி ஆர்டர் போகுது 1 by 1 வரும்.
1ன்னு வந்துச்சுன்னா 1 வரும். ஓகே, புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 தான் வந்து ஃபர்தராக இங்கே எல்லாத்துக்கும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் ஸ்ட்ரீமில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு நான் அது நம்ம கன்ஃபியூஷன் ஆகலை, அதனால் நான் வந்து அதையும் நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த லெஃப்ட் ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் வந்து 2 பக்கம் பண்ணிடுவோம். ஸோ லெஃப்ட் மட்டும் தான் இருக்குது, பண்ணிடுச்சு. லெஃப்ட் ஸ்ட்ரீமில் லெஃப்ட் மட்டும் இருக்குன்னா பண்ணிடுச்சு. ரைட்டில் வந்து நம்ம ரைட் தான் பண்ணுறோம், அங்கே ஸ்பேஸ் எதுவும் இல்லை, அவ்வளோதான். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிக்கேன். இங்கே ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஐடென்டிஃபை அண்டர்ஸ்கோர், அப்போ லெஃப்ட் ஸ்ட்ரீம். இப்போ அடுத்த ரைட்டு ஸ்ட்ரீமு, இங்கே எப்பயும் ட்ரிம் ஒர்க் ஆயிரும். லெஃப்ட் ஸ்ட்ரீமில் வேலை செய்யாது, என்ன ரைட்டு பக்கம். இப்போ ரைட் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கும். இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ட்ரிம்மிங் அதே மாதிரி தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது இங்கே கிளியராகவே உங்களுக்கு தெரியும், எல்லாமே இதாக இருக்கும். அது அண்டர்ஸ்கோர் வச்சு பண்ணுறது. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் நிறைய இது இருக்குது. இதை நீங்கள் வந்து வேரில் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வித்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் டேட்டா வந்து மேனிப்புலேட் பண்ணி நீங்கள் அடுத்த ஒரு இதுக்கு பாஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது டேட்டா கம்மியாக இருக்கிறதுல யூஸ் பண்ணுங்கள். டேட்டா அதிகமாக இருக்கிறதுல யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூமாக சம்திங் இதாகும். ஸோ அதனால் மேபி நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது அதுக்கு எதுவுமே இன்செர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இல்லைன்னா டேட்டா கம்மியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது ஃபீட்பேக் இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.